ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே யுவனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவள் எழுந்து வந்து படிச்சுட்டு இருந்தான். நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வந்தேன். எனக்கு வந்து 2 நாளாக ஃபீவருங்கவும் ஃபுட்டு மாவு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுட்டேன். சரி, யுவனை மட்டும் தான் நான் ஸ்கூல் அனுப்பணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வந்தேன். இன்றைக்கி அத்தை மாமா 2 பேரும் ஊர்லேருந்து வராங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போகணும். சரி, பசங்களை பார்த்துக்கறக்காக அவங்க அங்கேருந்து வராங்க. சரி, சும்மா பசங்களை ஊருக்கு அலக்கழிக்க வேண்டாம், இப்போ தான் ஃபீவர் வந்து சரியாக இருக்குன்றனால அவங்கள இங்கேயே விட்டுட்டு போகிறோம். யுவனுக்கு வந்து காஃப்க்கு மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் போட்டு பாலாற்றி கொடுத்தேன். கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு காஃபு. யுவன் படிக்கிறதுக்கு மொட்டை மாடி போச்சு. சரி, நானும் வரேன்டான்ட்டு மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கீழே வந்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் சுத்தமாக மாவு இல்லை. மாவு அரைச்சி வச்சுட்டு போனால் தான் அத்தைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சரி, அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாவுக்கு போட்டு விட்டுட்டு வந்து டேபிளை பார்த்தா டேபிள் 2 நாளாக ஃபீவருங்கவும் அப்படியே போட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு வேலையாக டேபிளை தான் க்ளீன் பண்ணேன். யுவன் வந்து எனக்கு எக்ஸாமுக்கு கிராமருக்கு வந்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடு மாடலுக்குன்னு கேட்டுச்சு. சரின்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா தக்காளி பச்சடி செஞ்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். யுவன் வந்து இடையில ஓரல் சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாம் ஓரல் சொல்லி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறக்கு லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு அவசரமாக சாப்பாடு ஊட்டி விட்டு அவனை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்ச் வேலைக்கு வந்துட்டேன். லஞ்சு சும்மா தொய்யக்கீரை கடைஞ்சி ரசம் வச்சுட்டேன். லஞ்ச் முடிக்கிறதுக்குள்ளேயும் அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க. சரி, கையோட டின்னரும் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு குருமா வச்சுட்டேன். அத்தை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அவனை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் எல்லாம் சேர்ந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஊருக்கு எங்கே போகிறதுனாலும் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா தான் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா? என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் இல்லைங்களா? சரி, ஓகேங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.